உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன். இது ரொம்ப பழசு. உன் எதிரி யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன். இதுவும் ரொம்ப பழசு. உன் முதலாளி யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரு. என்னோட முதலாளி ஜி. அப்ப நீ சங்கி. அப்ப நம்ம விஜய் வருவாரு. உங்களோட முதலாளி யாரு? என்னோட முதலாளியும் ஜி தான். அப்ப நீயும் சங்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி காலையில ஸ்டேட்மெண்ட் பொங்கி எழுந்து கத்தி அப்படி அந்த ரட்சகன் படம் நரம்பெல்லாம் புடைக்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. என்ன அறிக்கையை வெளியிட்டிருக்காரு? நீங்க எல்லாம் தப்பா நினைச்சிடக்கூடாது. அதாவது திருப்பரங்குன்றத்தில் சங்கிகள் வந்து அட்டகாசம் பண்றாங்க, அதை கண்டிச்சு இல்லை, சங்கிகளுக்கு ஆதரவா. அதனால தான் அவருடைய முதலாளி யாரு சொல்லு, நீ சங்கின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி இது பண்றாங்க தமிழக அரசு அப்படின்னு பொங்கி எழுந்திருக்காரு. நீதிமன்ற உத்தரவை மீறிட்டாங்க அப்படின்னா அது அது அந்த மாதிரி பண்ணிட்டா இங்கே என்ன அடுத்து என்ன நடக்கும்? இது ஒரு மத நல்லிணக்கம், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. நீதிமன்ற உத்தரவு மீறக்கூடாதுன்னா அப்போ அந்த ஐயப்பன் கோவிலில் பெண்கள் போகலாம்னு ஒரு உத்தரவு வந்துச்சே, அப்போ எங்கே போனீங்க? அப்புறம் இந்த எச்சி இலையில் பிராமணர்கள் சாப்பிட்ட எச்சி இலையில் உருளலாம், அது வந்து அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சே, அதுக்கப்புறமா அது மேலெல்லாம் போச்சு, அது வேற. அப்போ எங்கே போனீங்க? இதெல்லாம் கேட்க தோணும். ஆனால் இது வேற இருக்குது.